இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் கிட்டத்தட்ட 9 மாசமா ஸ்பேஸில் ஆளே இல்லாத ஒரு இடத்துல மிதந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட் 1 or 2 டேயில் வேர்ல்டுக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன நடந்தது, அவங்களுடைய அடுத்து அவங்க ஃபேஸ் பண்ண போகிற இஷ்யூஸ் என்னென்னலாம் இருக்கும், எல்லா விஷயங்களும் தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன். வாங்க டாபிக்கில் போகலாம். கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போட்ட டாபிக் முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் ஃபேஸ் பண்ண போகிற மிகப்பெரிய இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட சொல்கிறேன். என்ன கௌதம்னா, 10 மாதம் ஸ்பேஸில் இருந்துட்டு இன்னும் நெக்ஸ்ட் 1 or 2 டேஸில் வேர்ல்டுக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண போகிற மிகப்பெரிய இஷ்யூ வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ். ஸோ இந்த கிராவிட்டி ஃபோர்ஸுங்கிறது புவி ஈர்ப்பில் ரொம்பவே அதிகமான ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே இங்கே நின்றுட்டு இருக்கோம்னா கிராவிட்டி ஃபோர்ஸ் தான் காரணம். பட் ஸ்பேஸில் அது இல்லாத நேரத்தில் அந்த இடத்துல 10 மாதம் கிட்ட இருந்துட்டு இங்கே வரும்போது அந்த கிராவிட்டி ஃபோர்ஸை ரொம்பவே அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. ரெண்டாவது விஷயம், பிபி அப்படிங்கிறது ரொம்பவே ஷூட் அப் ஆகிறதுக்கோ இல்லைனா ஷூட் டவுன் ஆகிறதுக்கோ அதிகமாகவே சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. மூணாவது விஷயம், ஹார்ட் அட்டாக் கூட வரக்கூடும் அப்படின்றாங்க. நாலாவது விஷயம், கேன்சரும் வரக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடல் அளவில் மிகப்பெரிய சேலஞ்சஸ் அவங்க எதிர்நோக்கி இருக்காங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 மாதம் அங்கே இருந்துட்டு வரும்போது அவங்களுக்கு இங்கே ஒரு மென்டல் ட்ராமா இருக்கக்கூடும் அப்படின்றாங்க. ஸ்பேஸில் அதிகபட்சம் அங்கே இருக்கிற ஒரு 10 பேர் 20 பேர் மேக்ஸிமம் ஐம் டெல்லிங். ஸோ அவங்ககிட்ட மட்டுமே பேசி இருந்துட்டு வந்துட்டு, பட் இங்கே வரும்போது ஒரு மிகப்பெரிய பாப்புலேஷன் அவங்க வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க 10 மாதத்துக்கு வரும். ஸோ அதை அவங்க எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுமே வந்து இங்கே அவங்க வந்ததை பொறுத்து அடுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அவங்க ஃபேஸ் பண்ண போகிற மிகப்பெரிய இஷ்யூஸ் அப்படிங்கிறது நான் கிட்ட சொல்லிக்கிறேன். அடுத்த விஷயம் என்னன்னா, அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, போயிங் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ராக்கெட்டை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இங்கேருந்து ஸ்பேஸ்க்கு போயிட்டு ரிட்டர்ன் வரது தான் பிளான். 10 நாளில் வரணும்னு சொல்லிட்டு போன ஜூன் மாதம் பிளான் பண்ணுறாங்க. பட் போகும்போது அவங்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய தடங்கள் இருந்தது. ஃபஸ்ட் டைம் போகிறாங்க, போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுற டைமில் ஒரு ஃபால்ட் அப்படின்ட்டு வந்துடுறாங்க. திரும்பியும் போகிறாங்க, திரும்பியும் அதே பிரச்சனை வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டைம் வந்து கடைசியாக இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ கிளம்பி மேலே போன அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஷாக். இங்கே என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அதே மாதிரி அங்கேயும் வந்து ப்ராப்ளம் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களால ரிட்டர்ன் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆன அப்புறம் அவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. பட் போயிங் கம்பெனி கடைசியில் வந்து எங்களால் முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எலான் மஸ்க் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்பேஸ் எக்ஸ் மூலியமாக வந்து நாங்கள் போயிட்டு கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஒரு க்ரூ மெம்பர்ஸை அனுப்பி இப்போது ஸ்பேஸில் அவங்க இருக்கிற பிளே ஸ்டேஷனில் இங்கே போயிட்டு டாக் ஆகிருக்கு. ஸோ டாக் ஆனதால் அங்கே இருக்கிறவங்க உள்ளே போய்ட்டு அவங்களை கூட்டிகிட்டு வந்து ரிட்டர்ன் வருவாங்க. இன்னும் 1 or 2 டேஸ் இங்கே வந்துடுவாங்க அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்படுது. இதுதான் இன்னைக்கு உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறதையும் நான் கிட்ட சொல்லிக்கிறேன். அவங்க அங்கே போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் வராத டைமில் அமெரிக்காவில் மிகப்பெரிய சேஞ்சஸ் நடந்திருக்கு. கவர்மெண்ட் மாறி இருக்குது, அப்புறம் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ ஏகப்பட்ட விஷயம் யூஎஸில் நடந்திருக்கு. பைடன் அவர்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதையுமே அவர் வந்து அரசியலாக்கியிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து லிட்ரலி ட்ரூ திங். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே நாசா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் பைடன் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ், மிகப்பெரிய விஷயங்கள் இப்போது நம்ம வேர்ல்டில் நடந்துட்டு இருக்கு. ஒரு 10 மாதமாக உலகமே என்னன்னு தெரியாமல் மேலே ஒரு 10 மாதமாக இருந்துட்டு இப்போ உலகத்துக்கு ஒரு 2 பேர் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி கிரேசி திங். இன்னும் 1 or 2 டேஸில் அவங்க வந்துடுவாங்க. வந்த அப்புறம் இன்னொரு வீடியோ நம்ம மேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.